Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா motion in a planeல CBSE bookல இருக்க example question பார்க்கறோம். வாங்க questions பார்க்கலாம். Example 9. An insect trapped in a circular groove of radius 12 cm moves along the groove steadily and completes 7 revolution in 100 second. 7 revolution in 100 second. இந்த frequency ஓட ஃபார்முலா பார்த்தனா revolution per second. ஒரு செகண்ட்ல எவ்வளவு revolution? இவங்க என்ன சொல்றாங்க? 7 ரெவல்யூஷனுக்கு 100 செகண்ட் ஆகுது. அப்போ நான் இதை 100ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா 7/100 ரெவல்யூஷன் பர் செகண்டா? நல்லா பாரு, 7 ரெவல்யூஷனுக்கு 100 செகண்ட் ஆகுது. அப்போ 7/100 ரெவல்யூஷனை ஒரு செகண்டில் முடிச்சிருப்பான். கரெக்டாக இல்லையா? அப்போ 7/100 ரெவல்யூஷன் பர் செகண்ட். இதுதான் என் ஃப்ரீக்வன்சி. வாட் இஸ் த ஆங்குலர் ஸ்பீட்? ஆங்குலர் ஸ்பீட்னா ஒமேகான்னு அர்த்தம். ஒமேகாவோட ஃபார்முலா 2πf. 2 into 22/7, எஃபோட வேல்யூ 7/100. இந்த 7 கேன்சல். இதை டிவைட் பண்ணனா ஆன்சர் 0.44. யூனிட்டோட எழுதணும்னா ரேடியன் பர் செகண்ட். அண்ட் த லீனியர் ஸ்பீட் ஆஃப் த மோஷன். ஓகே, லீனியர் ஸ்பீடு கேட்குறான். v is equal to ஒமேகா டைம்ஸ் ஆர். ஒமேகா எவ்வளோ? 0.44. ரேடியஸ் எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டரில் இருக்க மீட்டருக்கு மாற்ற மறந்துடாதீங்க. 12/100. 0.44 into 12 divide by 100. 0.0528 மீட்டர் பர் செகண்ட். என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? இங்கே இருக்க ஆன்சர். அவன் சென்டிமீட்டர் பர் செகண்டில் போட்டான். நான் இந்த வேல்யூ இப்படி வச்சுருக்கேன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்கிறேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 5.3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஏன் சென்டிமீட்டர்? ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்னா அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபாலோ பண்ணணும். இவங்க அந்த இடத்துல யூனிட்டை ஃபாலோ பண்ணல. அப்புறம் என்ன கேள்வி கேட்குறாங்க? இஸ் த ஆக்சிலரேஷன் வெக்டார் அ கான்ஸ்டன்ட் வெக்டார்? வாட் இஸ் த மேக்னிடியூட்? மேக்னிடியூட் ரொம்ப சிம்பிள் சார். ஆக்சலரேஷன் வேணும்னா ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஆர் யூஸ் பண்ணு, இல்லைன்னா v²/r யூஸ் பண்ணு. சரியா? இப்போ அகைன் நான் v² வேல்யூ பார்த்துறேன். இவன் எதில் கொடுத்துருக்கான்? சென்டிமீட்டர்லேயே தான் கொடுத்துருக்கான் ஆக்சலரேஷனையும். ஓகே, அப்போ நான் ஆக்சலரேஷனை சென்டிமீட்டர்லேயே வச்சுக்கிறேன். இப்போ இந்த 5.3 into 5.3 ரேடியஸோட வேல்யூ 12. இது நான் சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். இல்லை சார் நான் ஒமேகா ஸ்கொயரில் பண்ணுறேன்னா ஒமேகா ஸ்கொயரில் பண்ணிக்கோ. ஒமேகா ஸ்கொயரில் என்ன வேல்யூ இருந்துச்சு? 0.44 into 0.44 into 12. ஓகே, நான் ரெண்டுலேயுமே உனக்கு பண்ணி காமிச்சிடுறேன். 5.3 into 5.3 divided by 12. ஆன்சர் என்ன வருது? 2.34 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட் போட்டுறாத, ஏன்னா இது சென்டிமீட்டரில் இருக்க வேல்யூஸ். சரி, 0.44 into 0.44 into 12. ஸோ நல்லா பாரு, 2.32 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இங்கே மட்டும் ஏன் சார் உங்களுக்கு வேல்யூ மாறி வருது? ஏன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு 0 இந்த இடத்துல போடுறோம்னா 5.28னு போடணும். 5.28 வந்து 5.3 எடுத்தனால தான் அதை விட இது கொஞ்சம் வேல்யூ அதிகமாக வருது. ஆனால் கேள்வி பாரு, இஸ் த ஆக்சலரேஷன் வெக்டார் கான்ஸ்டன்ட்? இந்த வெக்டார் கான்ஸ்டன்ட்டான்னு கேட்டால் வெக்டாரோட மேக்னிடியூட் நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் சரி இங்கேருந்து பார்த்தாலும் சரி வெக்டாரோட மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட். இந்த மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட். பட் டைரக்ஷன் பாரு, நான் இங்கே நிற்கிறப்ப நல்லா பாரு, ஆக்சலரேஷன் இப்படி இருக்குது, அடுத்து இப்படி இருக்குது. ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ டைரக்ஷன் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? வெக்டார் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? இது